Hi, this is Divya from Hello Stitches. I can't believe I'm doing a video dedicated just to do the unicorn's mane. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 different ways of doing unicorns hair செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி curls போடலாமா, இல்லை இந்த மாதிரி fringeலாம் வச்சு செய்யலாமா, இல்லை இந்த மாதிரி நீளமாக முடி செய்யலாமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதை ஏன் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த amigurumi டாலுக்கு வேணாலும் ஹேர் செய்யலாம். ஒரு பொம்மையோட முடியாக இருக்கட்டும், இல்லை வேறு லைன் மாதிரி அனிமல்க்குரிய ஃபராக இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யலாம் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேர்லியாக ஹார்ஸோட மேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 14 செயின்ஸ் போடுங்க. செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது ஸ்டிச்லேருந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இது நீங்கள் எத்தனை சிங்கிள் க்ரோஷே போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட கேர்ள்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். இன்னும் டைட்டராக கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னா 3 சிங்கிள் க்ரோஷே கூட போடலாம். இப்போது நான் ஒரு செயின்லேயும் வரிசையாக 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த மாதிரி வரிசையாக எப்படி கேர்ள்ஸ் போடுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம மொதல் கேர்ள் போட்டோம் இல்லையா, அடுத்த இது போடுறதுக்கு அப்படியே டைரெக்டாக திரும்பி செயின்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் லென்த்து கூட வேணும் அடுத்தது, அதனால நான் இந்த இதில் வந்து 16 செயின்ஸ் போடுறேன். மொதல் இதில் 14 போட்டிருந்தேன், இப்போ நான் வந்து 16 செயின்ஸ் போடுறேன். 16 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் திரும்பி பழைய மாதிரி தான் ரெண்டாவது செயின்குள்ளே போயிட்டு ஒரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டே வரப்போகிறேன். இது போடும்போது ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த செயின் வந்து ட்விஸ்ட் ஆகி இல்லாமல் போடணும். இந்த மாதிரி நேராக வச்சு வரிசையாக போட்டுட்டு வாங்க, அப்போ தான் ஒழுங்காக இருக்கும். இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக இருக்கிற எல்லா செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வந்துட்டேன். கடைசி செயின் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். போட்டோம்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு கேர்ள்ஸ் கிடச்சிரும். திரும்பி அடுத்தது போடணும்னா இதே மாதிரி அடுத்து செயின்ஸ் போட்டே போயிட்டுருக்கலாம். இதில் ஒன்றொன்றுலேயும் நான் எத்தனை செயின்ஸ் போட்டிருக்கேன்ற கணக்கு வந்து இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் கடைசி உள்ளதில் எனக்கு கேர்லியாக வேண்டாம், கீழே மட்டும் கேர்ள்ஸ் இருந்தால் போதும், மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதனால இங்கே கீழே ஒரு 4 செயின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற செயின்ஸில் எல்லாத்துலேயும் ஒன்றொன்றுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். கீழே மட்டும் கேர்ள்ஸ் வந்திருக்கு, மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டனால அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கு. இப்போ இதை எப்படி யூனிகார்ன் மேலே தைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மொதல் கேர்ள் வந்து இந்த பக்கம் வரணும். இது அப்படியே யூ மாதிரி கொண்டு வந்து இப்படி தைக்க போகிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு கழுத்து வருது இல்லையா, அந்த ஸ்டார்டிங்லேருந்து நேராக மேலே ஹெட்டிலேருந்து இங்கே யூனிகார்னோட ஹார்ன் வர்ற வரைக்கும் இதை வந்து தைச்சிட்டு வர போகிறோம்.
அவ்வளோதான், இதை தச்சு முடிச்சாச்சு. ஆப்வியஸ்லி இதில் எந்த ரூல்ஸும் கிடையாது, இத்தனை லென்த்தில் தான் செயின் போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் இஷ்டம் தான். விச்எவர் யூ ஃபீல் லுக்ஸ் குட் அந்த மாதிரி பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் கர்ல்ஸ் செஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தைக்க போகிறேன். முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 17 செயின்ஸ் போடுங்க. 17 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த 2வது ஸ்டிச்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. 2வது ஸ்டிச்லேருந்து சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிக்கலாம். இப்படியே போட்டுட்டு கடைசிக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். till the last before chain. அதுக்கப்புறம் இந்த கடைசி செயினில் 3 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. திரும்பி இந்த பக்கம் கடைசிக்கு முந்தின செயின் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வரணும். இந்த பக்கம் 14 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். கடைசி இருக்கிற செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இதை செக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹாப்பி வித் த ஹைட், இது உங்களுக்கு போதுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரில் செய்ய ஆரம்பிங்க. இப்போ நான் செயின் 2 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல போட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே இடத்துல இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் 2 லூப் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுங்க. இதே மாதிரி சுற்றி இந்த ஓவல் சுற்றி நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஒரு ஸ்டிச்லேயும் நம்ம 4 டபுள் க்ரோஷே ஸ்டிச் போடணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே இடத்துலையே நான் டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டிச்லேயும் 4 டபுள் க்ரோஷே ஸ்டிச். ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும் ஃப்ரில்லு. இதோ இப்போ சுற்றி நான் ஃப்ரில்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம அடியில் போட்ட ஓவல் இருந்தா இருக்கா, அவ்வளோதான். இதை இனிமேல் யூனிகார்னோட ஹெட் மேலே தச்சிடலாம். இந்த மெத்தடில் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நகராது. அதே இடத்துல அது வாட்டிக்கு நல்லா நீட்டாக நிற்கும். நீங்கள் இதே ஃப்ரில்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டெய்லும் போடுறதுனா போடலாம். பேஸ்க்கு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2வது ரவுண்டில் ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரவுண்டில் 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு டெய்லுக்கு தான் இந்த மாதிரி போடுறனால இந்த குட்டி சர்க்கிள் போதும்.
அதுக்கப்புறம் முடி செய்கிறதுக்கு நான் ஒரு 10 சென்டிமீட்டர் லென்த்தில் நூல் நிறையா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க போகிறேன். இதா இருக்குது. இதை எப்படி நான் இதில் மாட்டுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதுதான் வெளியில் வரப்போகுது, இது உள்ளே இருக்க போகுது. இப்போ இதுதான் எனக்கு வெளியில் வர்ற பக்கம். இதில் நான் வந்து அந்த ஸ்டிச் போஸ்ட்குள்ளே ஓகே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த நூல்லேருந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது வழியாக புல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போடுறதுக்கு இந்த 2 நூலை இதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா போதும். அது வாட்டிக்கு டைட்டாக இருக்கும், கலண்டே வராது. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பொம்மையோட முடி, தலையில் வர முடி எல்லாமே செஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பேஸ் மட்டும் க்ரோஷே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூல் இந்த மாதிரி வெட்டி வெட்டி இது கூட முடிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் இந்த உள்ளே இருக்கிற 6 ஸ்டிச்லேயும் சுற்றி இந்த மாதிரி நூல் அட்டாச் பண்ண போகிறேன். வெளியில் இருக்கிற 12 ஸ்டிச்சஸ்லேயும் இதே மாதிரி நூலை அட்டாச் பண்ணிக்கிட போகிறேன். இது போக எனக்கு இன்னும் கேப் இருக்குதுன்னு தோணுச்சுனாலும் நான் எக்ஸ்ட்ராவாக நூல் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டெய்லை வந்து யூனிகார்ன் மேலே மாட்டிக்கிடுவேன். இதே இது நீங்கள் வந்து இந்த இடத்துல போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம முந்தின ஸ்டெப்பில் பண்ணோம் இல்லையா, ஒரு ஓவல் பேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃப்ரில் செஞ்சோம். அந்த மாதிரி ஓவல் பேஸ் செஞ்சுட்டு அதுலேயும் இதே மாதிரி யானை வீவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா முடியும் இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த டெக்னிக்கு பேர் வந்து ரூட்டிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி போட்டால் அது வந்து கரெக்டாக டெய்ல் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. யானை கரெக்டாக சுற்றி 12 இது போடணுன்ட்டு அவசியம் இல்லை. இனிமேல் இது கூட தச்சிடலாம். இப்போ இந்த க்ரோஷே பண்ணி ஒரு பேஸ் செய்யாமல் டேரெக்டாக இந்த மாதிரி யானை வந்து அட்டாச் பண்ணலாமான்னு கேட்பீங்க. அப்படி பண்ணோன்னா என்ன பிரச்சனை வரும்னா, கொஞ்சம் கேப்பெல்லாம் நடுவில் இருக்கிறது வந்து தெரியும். இப்போ இந்த மூடியெல்லாம் மூவ் ஆச்சுன்னா நடுவில் வந்து இந்த க்ரே கலர் தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஆரஞ்சு கலர்லேயே பேஸ் போட்டோம்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், யூனிகார்னை செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் யூனிகார்ன் செஞ்சிங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் யூனிகார்னோட ஹேர் செஞ்சீங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே.